இப்ப நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th தமிழ்ல இயல் 2ல இருக்க இலக்கணம் பார்க்க போறோம். அது என்ன இது அப்படின்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் சொல்றாங்க. முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2 எழுத்து கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். வந்து அங்க என்ன பார்த்தோம், 5 வகை பார்த்தோம் இலக்கண வகையில. சோ இங்க என்ன கேட்டுறாங்க, எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டுறாங்க. எழுத்துக்கள் அப்படின்னா 2 வகைப்படும்னா அது என்ன வரும், முதல் எழுத்து சார்பு எழுத்து. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்துனா என்னன்னு பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல தான் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18ன்னு பார்த்தோம். பாருங்க, உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 ஆகிய 2 கூட்டினா 30 எழுத்து வரும். 12 + 18 அப்படின்னு பார்த்தா நமக்கு 30 வரும். அந்த 30 எழுத்துக்கள் தான் சொல்றாங்க. 30 எழுத்து முதல் எழுத்துக்கள் ஆகும். அந்த 30 எழுத்து தான் முதல் எழுத்துன்னு சொல்றாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதல் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா எழுத்தும் உயிரெழுத்து, ஏன்னா உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தே வருது. ஸோ அதனால உயிரும் மெய்யும் சேர்ந்து முதல் எழுத்துன்னு சொல்றாங்க. அது 30 எழுத்துக்கள். நெக்ஸ்ட் சார்பு எழுத்து. முதல் எழுத்துனாவே முதல்ல வர சார்பு எழுத்துனா சார்பா ஒன்னு இது பண்ணி வர்றதுதான் சார்பு எழுத்து. பாருங்க, சார்புன்னு கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்து. பார்த்தீங்களா, அதுவே சார்ந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க. அது எத்தனை வகைப்படும், 10 வகைப்படுமா, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் இந்த 10 வகை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. அப்படி கேட்டா 4 வகைப்படும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ குறுக்கங்கள் 4 வகைப்படும் அப்படின்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உயிர்மை பார்க்கலாம். மெய் எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றும். கரெக்டா, நம்ம உயிர்மை ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதால் உயிர்மை எழுத்து வருது அப்படின்னு பார்த்தோம். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக இருக்கும் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, ஒளி வடிவம் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி வரி வடிவம்னு பார்த்தோம்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை வரும். பாத்தீங்களா, ஒலிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உயிரெழுத்தா இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதில் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும். பாத்தீங்களா, உயிர்மை ஆயுத இது சார்பெழுத்துல தான் வருதுன்றாங்க. அது ஏன் அப்படின்னா முதல் எழுத்து சார்ந்து வர்றனால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உயிர்மைன்றது உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்ந்தாதான் நமக்கு வருது. அப்படின்னா சார்ந்து தானே வருது. அதான் உயிர்மை அப்படின்றது சார்பெழுத்துக்கள்ல வருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆயுதம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆயுதம் லாஸ்ட் கிளாஸ்ல, பார்க்கலாம். இதுல ஆயுதம் அப்படின்னா 3 புள்ளிகள் உடைய தனி வடிவமாகும். அவ்வளவு அந்த இதுதான் அதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க 3 புள்ளிகள் அப்படின்னு. அதை எப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பார் பொல்லின்னு சொல்லுவாங்க, தனி நிலைங்குவாங்க, ஆக்கேனம் அப்படிம்பாங்க. இதான் இதுக்கு வேறு பேர்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு PYQல தமிழ் எலிஜிபிலிட்டியில கேட்டது கொஸ்டின். அதுக்கு வேறு பெயர்கள்ல கேட்டது. அதுக்கு எப்படி ஒழிப்பு முறை பார்த்தீங்கன்னா நுட்பமா இருக்குமா, பார்த்துக்கோங்க. சோ தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சோ ஆயுத எழுத்துமே நமக்கு என்ன தெரியும், நடுவுல மட்டும்தான் வரும். அதான் இடையில்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும், குரில் முன்னாடி வருதான், பின்னாடி என்ன வருது, வள்ளினம் வருதான். வள்ளினா கசட தவ, பாத்தீங்களா, அந்த உயிர்மை வருதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி தனித்து இயங்காது. ஏன் அப்படின்னா இப்போ அது மட்டும் நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா, அப்படிங்கும்போது தனித்து இயங்காதுல்ல. சோ முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதாக ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தும், அதாவது முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்தோம். முதல் எழுத்துனா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிர் 12 மெய் 18 சேர்ந்து 30 தான் முதல் எழுத்துக்கள்னு பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைன்னு பார்த்தோம். அதுல இருந்து 2 மட்டும் தான் இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா உயிர்மை பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்றதுனால உயிர்மை ஆகுது. அதனால அது முதல் எழுத்து சார்ந்து வரனால அது சார்பு எழுத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயுதம் செகண்ட் ஒன் பார்த்தோம். அதுக்கு வேற வேற பெயர்கள் பார்த்தோம். அது எப்படி ஒலிக்குதுன்னு பார்த்தோம். அதுலயுமே சார்ந்துதான் வருது. பாத்தீங்களா, குரில் முன்னாடியும் பின்னாடி வள்ளின உயிர்மையும் வருது, தனித்து இயங்காது. ஸோ அந்த மாதிரி இதுவும் சார்பெழுத்து வகையில ஒரு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலா இந்த இயல்ல ரொம்ப சின்ன இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.